திருவள்ளூர் பெரியபாளையம் இறால் ஆலையில் இருந்து அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடங்கியிருக்கிறது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடங்கும் என்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவிதா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஏற்கனவே ஸ்டோரேஜ்ல இருக்கு அமோனியாவை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு டீம், ஹெல்த் டீம், ஃபயரு, போலீஸ் அண்டு டிஷ், பொல்யூஷன் எல்லா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேஷனோட இன்னைக்கு இந்த இது அகற்றப்பட உள்ளது. 8 மணிக்கு காலையில் இந்த இது ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அந்த நிகழ்வு போகும். அதுக்குள்ளார கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வைண்ட் அப் பண்ணிக்குவோம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே காலையில் திரும்பி 8 மணிக்கு ஆரம்பிச்சு நாளைக்குள்ளார முடிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு நாள் டிராஃபிக் டைவர்ஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அனைத்து தேவையான துறைகளும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அருகாமையில் இருக்க அந்த 300 மீட்டர்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்கள பணிபுரியறவங்களெல்லாம் வெளியே அகற்றி இருக்கிறோம். வீடுகள், குடியிருப்புகள் எதுவும் அந்த 300 மீட்டர்ல வரல. அதனால இருந்தாலும் மக்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். ஏதாவது கேஸ் லீக்கேஜ்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சொல்லியிருக்கோம். 300 மீட்டர் டிராஃபிக்கையும் ஸ்ட்ரிக்டாக கட் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் பதட்டம் அடையாமல் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அந்த ஹாட் ஜோன் அப்படிங்கறது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார ரிமூவ் ஆகிற ஏரியால 15 பேர் இருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டீம். அவங்க மட்டும்தான் உள்ளார போய் அந்த கிட் போட்டுட்டு ரிமூவல் அந்த பணியில ஈடுபடுவாங்க. 30 மீட்டர் வரைக்கும் ஹாட் ஜோன். அந்த 30 to 75 மீட்டர் வெளியே நம்மளுடைய ரெஸ்கியூ டீம், என்டிஆர்எஃப், ஹெல்த், ஃபயர் எல்லாருமே இருக்கிறாங்க. உள்ள இருந்து ஏதாவது எனி எமர்ஜென்சின்னு வாக்கி டாக்கியில கம்யூனிகேஷன் வந்ததுன்னா இவங்க போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு மொபிலைஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் வெளியே 300 மீட்டர்லயும் 2 இடத்துலயும் ஒரு ஹெல்த் டீமும் வச்சிருக்கோம். ஃபயர் அண்ட் போலீஸும் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த சப்ளை கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அமோனியா வாயுவை அகற்றும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எங்குள்ள நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த வாயுவை அகற்றும் பணி தொடங்கி இருக்கிறதா? அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீதர்? பன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 14 தொழிலாளர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக இந்த தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 400 டன் அளவிற்கான இறால் மற்றும் மீன் வகைகள் இங்கிருந்து பாதுகாப்பாக மற்றொரு சேமிப்பு கிடங்குகளுக்கு மாற்றப்படும் பணிகள் நடைபெற்று வந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக இந்த தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 டன் அளவிற்கான அமோனியா வாயுவை அகற்றுவதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போதும் அந்த அமோனியா வாயுவை அகற்றுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா தலைமையில் தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை, காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்புப்படை, மாநில பேரிடர் மீட்புப்படை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, தீயணைப்புத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை என 10க்கும் மேற்பட்ட அரசு துறை அலுவலர்கள் தற்போது இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கொள்ள இருப்பதாக நேற்றே மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருமே அமோனியா வாயுவை கையாள்வதில் திறமை வாய்ந்தவர்கள். அதனை செயல்படுத்துவதில் விபத்து ஏற்பட்டால் அதனை உடனடியாக செயலிழக்கக்கூடிய வல்லுநர்களும் தற்போது இந்த பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமோனியா வாயுவை அகற்றுவதற்கான பணிகளுக்காக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பாதுகாப்பு கவச உடைகள் அணிந்தும் பாதுகாப்பு முகக்கவசங்கள் அணிந்தும் தற்போது தொழிற்சாலைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொழிற்சாலையில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த அமோனியா வாயுவை பிரத்யேக பைப்புகள் மூலமாக டேங்கர் லாரியில் மாற்றப்பட்டு இங்கிருந்து பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட உள்ளது. அமோனியா வாயு அகற்றும் பணிகளுக்காக இந்த தொழிற்சாலைக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய சாலையில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருபுறங்களிலும் 500 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.